ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வெஜிடபிள் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். பச்சை பருப்பை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி, ஜிஞ்சரு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், தயிர் 1 கப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், கடுகு, சால்ட்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரவை, கேப்சிகம், கேரட், பீன்ஸ், பட்டாணி. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கூடவே ஜீரகம், கடுகையும் சேர்த்து தாளிக்கலாம். இப்போது பருப்பெல்லாம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்து வதக்கலாம். கூடவே கருவேப்பிலையை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கினதும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கினதும் நெக்ஸ்ட் நம்ம கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே, மனமின்று நனையுதே, இது என்ன காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் நழுவுதே, இது ஏனோ ஏனோ, உன் தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள், நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது, உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாவும், நீ எங்கே என்று என்னை இங்கு கேட்ட பின்பு வாடிடுதே, மழை வரும் அறிகுறி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பருப்பை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துனதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் பச்சைப்பருப்பு அரைச்சதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆர்டினரி இட்லி ஊற்றுற மாதிரியே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆனதும் நம்ம ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி நம்ம இட்லியை வேக வச்சு எடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி இட்லி குக்கரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துட்டா உங்களுக்கு வெஜிடபிள் இட்லி ரெடி ஆகிடும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார சட்னியோட வீடியோவை லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.